வெட்டிய பின்பு நன்றாய் மீண்டும் தான் கோபம் கொண்டு மட்டடங்காத பொன்னல் மகிழ்ந்திய வெள்ளாம் குளத்தூரில் துஷ்டமா கரையில் வாழும் துர்க்கை அம்மா காளிக்காக தட்டாட பறி கொடுத்து பொன்னர் நான் தாழ் பணிந்து எது சொல்வேன் தாழ் பணிந்து எது சொல்வேன் சட்டம் என்று அழைத்து வந்தானே முழுக்குமலை போன்ற பிறகுமலை வருகின்ற தருவாயிலே என் சிரசுக்கு நேராக மூக்கலாம்பிள்ளையார ஓங்க வண்ணமாக இருந்தான். அண்டவனை எட்டி வீசினேன். மூக்கலாம்பிள்ளையார் மூடுதுண்டாகவும் தட்டாளம் அவசரமாகப்பட்டது 16 ஊராக வடசேரி பாவட்ட அம்பாரில் விழுந்திருக்கின்றது. அன்பனுக்கு காப்புகளை கட்டி வைத்து விட்டேன். இருந்தாலும் கூட நான் முழுக்குமலை போன்ற பிறகுமலை வருகின்ற தருவாயிலே எனது கோட்டைக்கு நேராக ஒத்த பார சத்தம் கேட்டேனே. எனது கோட்டைக்கு என்ன ஆபத்தோ, எனது தம்பி தங்கைக்கு தாய் என்ன ஆபத்தோ தெரியவில்லையே அம்மா. அம்மா காளிய தேவி தாயே, நான் சத்திய வரும்பொழுது கிழக்கு முகமாக இருந்தாயே, இப்பொழுது வடமுகமாக இருக்கின்றாயே தாயே. உள்குமலை போந்து பிறகுமலை வருகின்ற தருவாயிலே எனது கோட்டைக்கு நேராக ஒத்த பார சத்தம் கேட்டேன் அம்மா. எனது கோட்டைக்கு என்ன ஆபத்தோ அல்ல தம்பி தங்கைக்கு தாய் என்ன ஆபத்தோ தெரியவில்லை அம்மா. கண்டாள பாவி சதிகாரனை நம்பி வந்தேன் அம்மா. இந்த வெள்ளாங்குளத்தூரில் தன்னந்தனியாக தவித்துக் கொண்டிருக்கின்றேன் அம்மா. காளிய தேவி தாயே, எனக்கு ஆறுதல் சொல்வதற்கு யாருமே இல்லை அம்மா. எனக்கு ஒரு வார்த்தை ஆறுதலாக பேச மாட்டாயா அம்மா? காளிய தேவி தாயே, அம்மா எம் திசை புகழ் பெற்ற ஈஸ்வரியம் தாயே காளி தேவிய, எம் திசை புகழ் பெற்ற ஈஸ்வரியம் தாயே காளி தேவியா. ஈஸ்வரியம் தாயே காளி தேவிய, அம்மா கரமேல் இருக்கின்ற காளிய தேவிக்கு சரணம் தாயே. கரமேல் இருக்கின்ற காளிய தேவிக்கு சரணம் தாயே. சத்தியம் வந்தேனே துர்கை மாதே, நோக்கிய சத்தியம் வந்தேனே துர்கை மாதே. ஐயோ ஒத்தவர சத்தம் ஓசை கேட்டேனே காளி தேவிய, ஒத்தவர சத்தம் ஓசையும் கேட்டனே காளி தேவிய. ஐயோ என்ன நடந்தது என் வல்ல நாட்டில துர்கை மாதே. ஐயோ என்ன நடந்தது என்னோட நாட்டிலே துர்கை மாதே. ஐயோ என்ன நடந்தது என் வல்ல நாட்டில துர்கை மாதே. ஐயோ என்ன நடந்தது என்னோட நாட்டிலே துர்கை மாதே. நம்ம காளிய தேவி தாயே, அந்த தட்டானாகப்பட்டவன் எவ்வளவோ சகலங்கள் ஏந்ததம்மா, அதெல்லாம் எதிர்பட்டது இல்லாமல் அழைத்து வந்தானே. என்ன சகலன் ஏந்தது என்று சொல்லி வருகின்றேன் தாயே. அம்மா கோட்டையை விட்டு நான் எட்டி வருகையில் காளி தேவிய, கோட்டையை விட்டு நான் எட்டி வருகையில் காளி தேவியா. ஐயோ பூனை குரு காட்சி போய்த்திடு வாய்ந்தாதே துர்கை மாதே. பூனை குரு காட்சி போட்டுடுவானதே காளி தேவியா. ஐயோ குன்றுகள் என்றுமே கூவை கூடா வச்ச காளி தேவி. ஐயோ குன்றுகள் என்றுமே கூவை
சாரை குரு காட்சி செப்பந்தடையாச்சி காளி தேவியே ஐயோ அத்தனை சகனங்கள் எதிர்பட்டதில்லாமல் காளி தேவியே செயலங்கள் இப்ப நடந்ததே துர்க்கை மாதே தட்டா நம்பிக்கை செய்யாவே நான் இங்கே வந்தேனே துர்க்கை மாதே ஐயோ நம்பிக்கை செய்யாமல் நான் இங்கு வந்தேனே துர்க்கை மாதே தட்டா நம்பிக்கை செய்யாவே நான் இங்கே வந்தேனே துர்க்கை மாதே ஐயோ நம்பிக்கை செய்யாமல் நான் இங்கு வந்தேனே துர்க்கை மாதே அம்மா உள்ளத சொல்லம்மா ஊருக்கு போய் வாரே காளி தேவியே அம்மா உள்ளதை சொல்லம்மா உலகுக்கு போய் வாரே காளி தேவிய ஐயோ நல்லத சொல்லம்மா நான் இங்கே போய் வாரே காளி தேவியே ஐயோ நல்லதை சொல்லம்மா நான் இங்கே போய் வாரே காளி தேவி அம்மா காளி தேவி தாயே எனக்கு ஒரு வார்த்தாளராக சொல்ல மாட்டாயா தன்னந்தனியாக நின்று தவித்துக் கொண்டிருக்கின்றேன் அம்மா எனக்கு ஒரு வார்த்தாளராக சொல்ல வேண்டும் அம்மா அம்மா காளிய தேவி தாயே தம்பி பொன்னாண்டவா, அம்மா தாயே தாங்கள் ஒன்றுக்கு கவலைப்பட வேண்டாம். ஆகட்டும் தாயே தாங்கள் ஐவர்களுமே அருள் பெரிய காண்டியுடைய பாதத்தை காண்பீர்கள். அது மட்டுமல்ல, தாங்கள் இந்த குளத்துக்கரையிலே தட்டாலை வெட்டிய காரணத்தினாலே தாங்களுடைய பட்டாவாளையில் இரத்தக்கரை பட்டிருக்கின்றது. அதனால் இந்த குளத்துக்கரையிலே இருக்கக்கூடிய தண்ணீரிலே பட்டாவாளை கழுவி விட்டு தான் நெல்லி விளையாடு சென்று வருவாய் வெட்டி உமக்கே போய் வா. ஆகட்டும் தாயே, உத்தமே உள்ளவரை வருகிறோம் நேர்ந்துவிடாது, பத்தினி உள்ளவரை பலதொன்று நேர்ந்துவிடாது பொன்னாண்டவா. பதனமாக நெல்லிமலையாடு கோட்டை சென்று வருவாய் என்று தெரிவிக்கின்றாயே அம்மா. சென்று வருகின்றேன் தாயே, வருகின்றேன் அம்மா, வருகின்றேன் தாயே. காளிய தேவி சொல்ல காளிய தேவி சொல்ல கருத்துடல் கேட்டு பொன்னர் ஸ்தானிலை வளர்ந்து ஓற்றி ஸ்தானங்கள் ஆடி நிற்க வாழையும் தான் கலவி விண்பொறிவி மீதிலேறி பானை விட்டு ஊற நோக்கி பொன்னர் நான் பரிதான திருப்பினேன தங்கமே அண்ணர் பரிதனை திருப்பும்போது பத்தினி பார்த்து நன்றாய் பெரிய அண்ணர் சத்தியம் சென்று வர காணல் என்று முருகி தழும் பருக உயரவே ஏறி நின்று வயல்வி நல்லதங்கால் தங்கமே வடமுக பார்க்கிறேனே தங்க வடமகள் பார்க்கும் போது தங்கை வடமகள் பார்க்கும் போது வட்டடங்காத பொன்னர் நடுதலில் வந்த பிறவி கோட்டைதான் அழகி காட்டி மயில்விழி தங்க தன்னை பொன்னர் நான் வரவழைத்து அது சொல்வேன் அம்மா வரவழைத்தேது சொல்வேன் என்ன ஆச்சரியமாக இருக்கின்றது. எனது கோட்டையை இருள் சொந்த வண்ணம் போல இருக்கின்றது. கோட்டையில தூண்டா மனிதனை கொண்டு இருந்து கொண்டிருக்குமே, அதுவும் காணவில்லையே. வந்தோடனே வீரமாக சாம்புகள் ஓடி வந்து பரிதனை விடிப்பானே, அண்ணவனும் காணவில்லையே. அண்ணன் எப்ப வருவார் என்று தம்பி காத்து கொண்டிருப்பானே, அவனும் காணவில்லையே. கோட்டையே இருள் சொந்த வண்ணம் போல இருக்கின்றது. தங்கமே ஏழம்மா உயிருமாக உப்பில் மேலேறி வடமாக பார்த்த வண்ணமாக தலையை விரித்துக் கொண்டு கண்களில் கண்ணீர் அகப்பட்டது தார தாரையாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. தங்கமே என்னம்மா நடந்தது?
நமது கோட்டைக்கு ஏன் மண் வந்தது? இப்படி மௌனமாக இருக்கின்றாயே, நமது கோட்டையை இருந்த வண்ணம் போல் இருக்கின்றது அம்மா. தூண்டாமணி வளர்க்கொண்டு இருந்து கொண்டிருக்குமே, அதுவும் காணவில்லையே. நீ 10 கிலோ பால் கொடுத்து பாசத்தோட வளர்த்து வந்தாயே, பச்சை நாய் குட்டி ஓடி வந்து காலை காலை சுழண்டு வருமே, அதுவும் காணவில்லையே தங்கமே. அனைவரும் எங்கம்மா சென்று விட்டார்கள்? நீ மட்டும் ஏனம்மா தன்னந்தனியாக உயரமாக பிரிமேடலேறி வடமாக பார்த்த வண்ணமாக தலையை விரித்துக் கொண்டு கண்களில் நீராகப்பட்டது தார தாரையாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. நமது கோட்டையிலே இருந்த வண்ணம் போல இருக்கின்றது அம்மா. அம்மா தங்கமே, அம்மா அரியா பீரந்தாகவே அபிஷேக பத்திரியா பீரந்தகமே அபிஷேக பத்தினியா தங்கமே ஐயோ அரியா பீரந்தகமே அபிஷேக பத்தினியே அரியா பீரந்தாகவே அபிஷேக பத்திரியா அரியா பீரந்தகமே அபிஷேக பத்தினியே ஆத்தையங்க தம்பி எங்க தங்கையார ஆத்தையங்க தம்பி எங்க தங்கையார பொன்முகமா சொன்னாங்கன்னா பொன்முகமா சொன்னாங்கன்னா கற்பாலியா பத்திரியா கற்பழியா பத்திரியா தங்கமே புத்தியுள்ள என் பிறப்பே பொன்முகமா சொன்னாங்கன்னா தங்கையார பொன்முகமா சொன்னாங்கன்னா பெற்றெடுத்த பிரமாதியா பொக்கி சமய பெற்றெடுத்த பிரமாதியா பொக்கி சமய தங்கையாரே
ஆடாமாறிக்கோருந்த பாசமுள்ள என் தீரப்பே ஆடாமாறி கொழுந்தே பாசமுள்ள என் பிறப்பே கற்பாலியா பத்திரியா நாமமணியே கற்பொழியா பத்திரியே தங்கமே ஏழமா மௌனமாக இருக்கின்றாய் அம்மா நமது கோட்டைக்கு இன்னம்மா நேர்ந்தது நமது கோட்டையே இல்லை சொந்த வண்ணமாக இருக்கின்றது அம்மா நீ மௌனமாக இருந்தாய் இந்த பாவி என்னவென்று காப்பேன் அம்மா தங்கமே நமது அத்தா உள்ள அத்தா எங்க நம்மள் பெருமானங்க உள்ளே அத்தனைங்க அம்மன் பெருமாளுங்க அம்மா தங்கமே உள்ளே அத்தனைங்க அம்மன் பெருமாளுங்க ஆனைவாட சேனையங்க தங்கையாக அம்மா காணவில்லையே தங்கமே நமது கோபமுள்ள சின்னையா எங்கே குதிரைபட சேனை எங்கே தங்கமே இருவரும் இங்கம்மா சென்று விட்டார்கள் அம்மா காராமா வெற்றி பெற்ற கண்மணியே வீரவாகியா கண்மணியே வீரவாகி தங்கமே நானதல வாசலுக்கு நன்றாக காவல் புரிய வேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்றேன் அம்மா அந்தவனும் காணவில்லையே தங்கமே அம்மா பதிஞ்சாலா பால் கொடுத்து பாசத்தோட நீ வளர்த்த பதிஞ்சாலா பால் கொடுத்து பாசத்தோட நீ வளர்த்த தங்கமே
பால் கொடுத்து பாசத்தோட நீ வளர்த்த கொடுத்தி பாசத்தோடு நீ வளர்த்தே பச்சனாகி குத்தி எங்க தங்கையாரே ஏழம்மா மௌனமாக இருக்கின்றாய் அம்மா நமது கோட்டையை சிந்த வண்ணம் போல இருக்கின்றது தூண்டாமணி விலை கொண்டு இருந்து கொண்டிருக்கும் அதுவும் காணவில்லையே தம்பி எங்கே நமது அத்தா எங்கே அம்மா வீரமாக சாம்புகள் எங்கம்மா சென்று இருக்கின்றார்கள் நீ பதுங்கிற பால் கொடுத்து பாசத்தோட வளர்த்து வந்தாயே பச்சை நாய்க்குட்டி ஓடி வந்து என் காலை சிறண்டு வருது அதுவும் காணவில்லையே தங்கமே நீ மட்டும் தன்னந்தனியாக உயிரமாக பிரிமேடலேறி வனமாக பார்த்த வண்ணமாக தலையை விரித்து கொண்டு கண்களில் கண்ணீர் அகப்பட்டது தர தரையாக ஓடிக்கொண்டிருக்கின்றது என்னம்மா நடந்தது அம்மா எனக்கு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாயா அண்ணர் சத்தியம் செல்லும் பொழுது சொல்லாம சென்று விட்டால் என்று கோபமா தங்கமே வேண்டாம் தங்கமே எனக்கு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் அம்மா மௌனமாக இருந்தால் இந்த பாவி என்னவென்று காண்பேன் அம்மா அம்மா தங்கமே அம்மா அண்ணா அண்ணா பெரியண்ணா அண்ணா எந்த பேசாதீ இந்த பாவி எப்படி சொல்வேன் நான் எப்படி சொல்வேன் நடத்ததம்மா அண்ணா சத்தியங்கள் செய்யவேதா சதிகாரன் சத்தியங்கள் செய்வதா சதிகாரன் செய்வதா சத்தியங்கள் செய்ய சதிகாரன்
விட்டிருந்தார்கள். நம்முடைய வீரமாக சாம்பகன் அவர்களை பார்த்தவுடன் ஓடோடி வந்து நம்முடைய சின்னரிடம் தெரிவித்தார் அண்ணா. தங்கமே, அப்போது நமது சின்னர் ஆகார கோபத்தோடு படையெடுத்து செல்லும் போது அத்தான அருகினில் ஓடி வந்து அண்ணர் படை தான் நிறுத்தி அத்தான் படையை சென்றார் அண்ணா. அன்னவாடை தான் நிறுத்தி அத்தான் படை சென்றதண்ணா. ஐயோ, நமது அண்ணர் படை தான் நிறுத்தி அத்தான் படையை சென்றார் அண்ணா. அன்னவாடை தான் நிறுத்தி அத்தான் படை சென்றதண்ணா. அத்தப்பட்டு படைகளும் சேர்ந்து விட்டார் அண்ணா என்று சொல்கிறாயே. அத்தாவுக்கு உனக்கு திருமணம் செய்து கண்ணழகு பார்க்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தேனே இந்த பாவி. அத்தனைவே மண்ணோடு மண்ணாகி விட்டதே அம்மா. அம்மா தங்கமே, அந்த தங்க நல்ல திருமுகத்தை எங்கு காந்த போவோம் அம்மா. தங்கள் அல்ல திருமுகத்தை எங்கு வாக்க போவோம் அம்மா. அம்மா, தங்கமே, அம்மா தங்கள் அல்ல திருமுகத்தை எங்கு வாக்க போவோம் அம்மா. துணாரே தானே நந்து மாவாவியாரே அம்மா. துணாரே தானிடத்தில் மாமாவியானே அம்மா. துணாரே தானே நந்து மாவாவியாரே அம்மா. துணாரே தானிடத்தில் மாமாவியானே அம்மா. அங்கமெல்லாம் பதறு அம்மா தங்கையார. ஐயோ தங்கமே தும்பியெல்லாம் பதறு அம்மா தங்கையார. நோன்பு எல்லாம் பலரிதம்மா தங்கையாரே. அம்மா தங்கமே, மைத்ராவுக்கு உனக்கு திருமணம் செய்து கண்ணழகு பார்க்க வேண்டும் என்று எண்ணிக் கொண்டிருந்தேன் அம்மா. அத்தனையுமே மண்ணோடு மண்ணாகிவிட்டது. சத்தியம் செல்லும் பொழுது எவ்வளவோ எடுத்து சொன்னேனே. அத்தா ஒருவர் விட்டு ஒருவர் பிரியாமல் பட்டொரு கோட்டையிலே பதனமாக இருக்க வேண்டும் என்று எடுத்து சொல்லி என் பேச்சை கேளாமல் அந்த மேலாட்டு அலுவலர்களோட சண்டைக்கு சென்று பட்டு படைகளும் சேர்ந்து விட்டார் அண்ணா என்று சொல்கிறாயே அம்மா. உண்மைதான அப்பொழுது தம்பி எங்கம்மா சென்று விட்டார் அம்மா. அண்ணா தமிழை மாண்டரன்றி வீரமோகன் ஓடி வந்தோம். முத்துமில்லை மாண்டரன்றி வீரமோகி ஓடி வந்து கோபமில்ல அண்ணாரிடம் சொன்னாரே அண்ணா. சொல்லரே அல்லா. தாவளி வாங்க சின்ன அண்ணருமே சென்றாரண்ணா. தவாளி வாங்கவென்று அல்லருமே சென்றரண்ணா. கோவிலா கோட்டை தாண்டி சென்றாரே அண்ணா. அவரே கோட்டை தாண்டி சென்றரே அண்ணா. கோவிலா கோட்டை தாண்டி சென்றாரே
போருக்கு சென்று போர்ல பட்டு படுகளம் சேர்ந்து விட்டார் என்று சொல்கிறார். உண்மைதான் அண்ணா. கோழையிலே குமரசங்கு என்று சொன்னால் அந்த யமன் கூட பயப்படுவானே. எட்டான பழமணியான் சுட்டான சிறுவிடு சங்கரை நம்ம இழந்து விட்டோமா? நமது உடன் பிறப்பை இழந்து விட்டோமா? அம்மா தங்கமே, ஐயோ சேர்ந்து நாமா வாழ்வோமானால் சில கோடி நாளாகுமே. சேர்ந்து நம்மே வாழ்வோமானால் சில கோடி காலாகுமே. சேர்ந்து நம்மே வாழ்வோமென்றால் சில கோடி சேர்ந்து நாம வாழ்வோமானால் சில கோடி நாளாகுமே. வாழ்வோமானால் சில கோடி காலாகுமே. ஐயோ ஐயோ சேர்ந்து நம்மே சில கோடி காலாகுமே. கூடிடாம வாழ்வோம் என்றால் கோடி நாட்கள் தாகும் அவ்வளா. கூடினாமே வாழ்வோமானால் கோடி காலம் ஆகும் அம்மா. கூடிடாம வாழ்வோமானால் கோடி நாட்கள் தாகும் அம்மா. கூடினாமே வாழ்வோமானால் கோடி காலம் ஆகும். எனவே கும்பியெல்லாம் பதறுதம்மா தங்கையாரே. உம்பியெல்லாம் பதறிதன்னா தங்கையாரே. தாமரையா தான் வழியில் தங்கியிருந்த நேரம் இதோ. தாமரையா தல்வயிற்றில் தங்கியிருந்த நேரமாரியா. தாமரையா தான் வழியில் தங்கியிருந்த நேரம் இதோ. தாமரையா தல்வயிற்றில் தங்கியிருந்த நேரமாரே. அங்கமெல்லாம் பதறுதம்மா தங்கையாரே. வருதம்மா தங்கையாரே. குன்னுடையா தான் வாயிட்டு குடியிருந்த நேரமேதோ. உன்னுடைய தல்வயிற்றில் குடியிருந்த நேரமாரே. எனவே கும்பியெல்லாம் பதறுதம்மா தங்கையாரே. முப்பியெல்லாம் பலரீதம்மா தங்கையாரே. அம்மா தங்கமே, என்னம்மா தெரிவிக்கின்றாய் அம்மா? அந்த 22 கோளாடு 34 நாட்டார்களோட படைக்கு சென்று பட்டு படைகளும் சேர்ந்து விட்டார் அண்ணா என்று சொல்கிறாயே உண்மைதான் தங்கமே. அண்ணா. நீங்கள் சின்னஞ்சிறு வயதாக இருக்கும் பொழுது தாய் கண்கள் நம்மளெல்லாம் விட்டு விட்டு சென்று விட்டார்கள். அன்றிருந்து இன்று வரை தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாக வளர்த்து வந்தேனே அம்மா. இப்பொழுது எல்லாம் தன்னந்தனியாக மாண்டு விட்டார்கள் என்று சொல்கிறாயே அம்மா. தோல் மீது தொட்டியில் கட்டி தொட மீது தோல் மீதி தொட்டி கட்டி துடை மீதில் வலைக்கி. தங்கமே ஐயோ. அம்மா தோல் மீதில் தொட்டி கட்டி துடை மீதில் வலைக்கி. தோல் மீது தொட்டி கட்டி தொட மீது நடவாளைக்கு. மீதில் தொட்டி கட்டி துடை மீதில் நடைவாளைக்கி. உடனழக விட்டேனம்மா தங்கையார. அம்மா உடனழக விட்டேனம்மா தங்கையார. விட்டலம்மா தங்கையாரே. மாறீதி தொட்டி கட்டி மடி மீதி நடவாளைக்கு. மீதி தொட்டி கட்டி மடி மீதி நடைவலைக்கி. மாறீதி தொட்டி கட்டி மடி மீதி நடவாளைக்கு.
கட்டி மடி மீதி தலைவாலை ஐயோ மறிநலைக விட்டேனம்மா தங்கையாரே விட்டேனம்மா தங்கையாரே மறிநலைக விட்டேனம்மா தங்கையாரே விட்டேனம்மா தங்கையாரே தங்கமே அல்லா அனைவருமே பட்டுப்படிகளும் சேர்ந்து விட்டார் என்று சொல்கிறாய் அம்மா. உண்மைதானல்லா? அன்று தாய் தந்தை இருவருமே ஈஸ்வரத்தில் வாங்கி வந்த வரமானது இன்றோடு முடிந்து விட்டது போல் தெரிகிறது அம்மா. ஆண்டாண்டு மழுதாலும் கூட மாண்டவர்கள் வரப்போறதில்லை என்று சொல்வார்களே அம்மா. நம்ம இருவரும் மட்டும் தன்னந்தனியாக அழுது கொண்டிருந்து என்னம்மா செய்ய போகின்றோம். இருந்தாலும் கூட தங்கமே நான் சொல்வதை கேளம்மா. நமது கோட்டையிலே பதனமாக இருக்க வேண்டும் தங்கமே. நமது அத்தாவை கொன்றதை அகடியோட வேடுவனே வெட்டி கருவறுத்து விட்டு மீண்டும் வருகின்றேன் தங்கமே. எனக்கு விடை கொடுக்க வேண்டும் அம்மா. தங்கமே என்ன இருக்க